நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் இந்த தேர்தல் சில அரசியல் கட்சிகளின் பழிவாங்கும் நோக்கத்தில் உருவானதாக இருந்தாலும் மக்களின் அன்பும் ஆதரவும் தான் தன்னை சுயேட்சையாக களமிறங்க செய்ததாக தெரிவித்தார். கடந்த 2006 முதல் 2016 வரை மக்களுக்கு செய்த சேவையை விட ஒரு மடங்கு அதிகமாக மக்கள் பணி ஆற்றுவேன் என்றும் மக்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பயமின்றியும் வாழ செய்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் எந்தவிதமான சட்டவிரோத செயல்களும் நடந்தாலும் அவற்றை தடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்வேன் என்று கூறிய அவர், அரசாங்கம் கொண்டுவரும் அனைத்து நலத்திட்டங்களையும் முதலில் நெல்லித்தோப்பு பகுதியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கஞ்சா கலாச்சாரம், மது போன்ற சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதுதான் தனது முதல் பணியாக இருக்கும் என்றும், அரசு அதிகாரிகளை உடனடியாக பணியமர்த்தி விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். மேலும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றும், கடந்த 10 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பென்ஷன், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை பெற்று தந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இதுவரை கிடைக்காத நலத்திட்டங்களையும் குறுகிய காலத்திலேயே மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாக்கப்படும் என்றும், சட்டவிரோத செயல்களுக்கு எந்தவித தளர்வும் வழங்கப்படாது என்றும் ஓம் சக்தி சேகர் தெரிவித்தார். இறுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.